வெல்கம் டு ஸ்ட்ராக்கிட். இந்த வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ராக்கிட்டோட ப்ராடக்ட் ஸ்ட்ராக்கிட் பிஸ்னஸ், இதோட ஃபீச்சர்ஸ் எதுக்காக யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்ட்ராக்கிட் பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் பிஸ்னஸ் நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த ஒரு சாஃப்ட்வேரில் உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவைப்படுற எல்லா நீட்ஸையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் உங்கள் பிஸ்னஸில் நடக்குது அந்த எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், இல்லை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க எம்ப்ளாயிஸோட அட்டெண்டன்ஸ் ட்ராக்கிங், எம்ப்ளாயிஸ்க்கு பேரோல் கொடுக்குறீங்க பேரோல் மேனேஜ்மெண்ட், இல்லை உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஆன்லைனுக்கு கொண்டு போய் ஒரு காமர்ஸ் வெப்சைட் ரெடி பண்ணி அதை ஆன்லைன் மூலமாக செல் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா, அந்த காமர்ஸ்க்கு தேவைப்படுற ஸ்டாக் மேனேஜ்மெண்ட், ஒரு கார்ட் மேனேஜ்மெண்ட், ஆர்டர் ட்ராக்கிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த ஸ்ட்ராக்கிட் பிஸ்னஸ் அப்படிங்கிற போர்ட்டலில் இருக்குது, இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல் டெமோ ஆர் வாக் த்ரூ கொடுக்க போகிறது கிடையாது. ஒரு ஹை லெவலில் எப்படி இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஸோ இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேக் ஷாப், டிவைன் கேக்கரி அப்படிங்கிற கேக் ஷாப். இந்த கேக் ஷாப்போட தான் நான் எக்ஸாம்பிளாக வச்சு நான் இப்போ சொல்ல போகிறேன். இதை உங்களோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் மேட்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கேக் ஷாப் மாதிரி ஒரு பிஸ்னஸ், இல்லை ஒரு பெட் ஷாப்போ, இல்லை ஒரு ஒரு சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனி, இல்லை ஒரு ஃபர்னிச்சர் ஷாப், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு எஸ்எம்எஸ் எல்லாத்துக்குமே இந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட் ஆகும். ஸோ இப்போ நான் அந்த கேக் ஷாப்பை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கேக் ஷாப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ ஒரு கேக் ஷாப் இல்லை பெட் ஷாப் எது வேணாலும் எடுத்துக்கங்க, உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஒரு ஷாப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணதும் ஒரு பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணதும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பிஸ்னஸில் ஒரு ஷாப்பில் என்ன செல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து இங்கே நம்ம ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம டிசைட் இதெல்லாம் செல் பண்ண போகிறோம், இதுதான் வந்து நமக்கு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம எதர் மேனுஃபேக்சர் பண்ணுவோம் இல்லை பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ சம் டிஃப்ரெண்ட் ப்ராசஸில் அந்த ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே வரும். அந்த வந்த ஸ்டாக்ஸ் அதை தான் வந்து பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறோம். ஸோ வந்த ஸ்டாக்ஸ் என்னாகும் அப்படின்னா, ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு இல்லை ஒரு ஹோல்சேலர்ஸ்க்கோ யாரோ ஒருத்தருக்கு அந்த ஸ்டாக்ஸ் அல்லது ப்ராடக்ட்ஸ் இல்லை உங்கள் சர்வீஸ் வந்து செல் பண்ணுவீங்க. அதை வந்து சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்டாக்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கோ நீங்கள் பிளான் பண்ண எல்லா ஸ்டாக்ஸையும் இந்த ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல் யூஸ் பண்ணி, இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளேயே தான் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மெனு யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா ஸ்டாக்ஸையும் இங்கே ஆட் பண்ணிக்குவீங்க. ஸோ இந்த ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்டாக்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, என்ன ப்ரைஸ்க்கு அதை ப்ரொக்யூர் பண்ணியிருக்கீங்க, என்ன ப்ரைஸ்க்கு அதை சேல்ஸ் பண்ண போகிறீங்க, அந்த ஸ்டாக்கோட டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னு இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இதில் மினிமம் ஸ்டாக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். இந்த மினிமம் ஸ்டாக் எதுக்காக அப்படின்னா, ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்குக்கு கீழே போகும்போது உங்கள் ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை உங்கள் பிஸ்னஸில் ஒரு 1000 to 2000 ஸ்டாக்ஸ் வச்சுருப்பீங்க, இல்லை 100 to 200 வச்சுருப்பீங்க. எல்லா ஸ்டாக்குமே எவ்வளோ கவுண்டர் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ இந்த மினிமம் ஸ்டாக் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் ஸ்டாக் சேல்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது அந்த மினிமம் அந்த ஸ்டாக் வேல்யூக்கு அந்த ஒரு கிரைட்டீரியா கீழே ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அலர்ட் வந்துடும். இந்த மாதிரி இந்த ஸ்டாக் உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு, போய் இந்த ஸ்டாக்ஸை வாங்கி திரும்ப ரீஃபில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அலர்ட் வந்துடும். அதுக்காக தான் மினிமம் ஸ்டாக்னு சொல்லி இதை யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் யார்கிட்ட இருந்து இந்த ஸ்டாக்கை வாங்குறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டாக் ஒருத்தர் இருந்து வாங்குவோம், இன்னொரு ஸ்டாக் இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்குவோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள்கிட்ட இருந்து டிஃப்ரெண்ட் ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து அந்த ஸ்டாக்கை வாங்கி நம்ம குடோனில் ஸ்டாக் வைப்போம். ஸோ அப்படி வந்து எந்தெந்த டைமில் யார் யார்கிட்ட இருந்து என்ன வாங்கியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேக் ஷாப் மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர்றாங்க. ஸோ அது எந்த டைம்ல இந்த சேல்ஸ் நடந்திருக்கு, பர்ச்சேஸ் நடந்திருக்கு, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, டோட்டலாக எவ்வளோ ஸ்டாக்ஸ், ஒரு குவான்டிட்டி 7 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். ஒவ்வொன்றும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ரௌனி அப்படின்னா 20 பீஸை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு கேக் அப்படின்னா 30 பீஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மொத்தமும் எவ்வளோ ப்ரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் மெனுவில் பார்த்துக்கலாம். அந்த ஒரு பர்ச்சேஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டும் வித் ப்ரைஸோட வித் குவான்டிட்டியோட டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஹை லெவல் ஆஃப் பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட். சரி, ஒரு நியூ பர்ச்சேஸ் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறீங்களா, எந்த பர்ச்சேஸர்கிட்டருந்து வாங்கியிருக்கீங்க, வாங்கும்போது எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணி வாங்கியிருக்கீங்க, என்ன மோடில் பேமெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம கொடுத்துக்கலாம்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரஸ்லிஷி வாங்குறாங்க, அவங்க வந்து ஒரு 10 குவான்டிட்டி வாங்குறாங்க. பையிங் ப்ரைஸ் 60 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, மொத்தம் 600 ரூபா. மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து வாங்கியிருக்காங்க, வாங்கும்போது 600 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டில் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் ரிப்போர்ட். ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை, சிம்பிளாக பில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஜிஎஸ்டி பில்லிங்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஜிஎஸ்டி வேணும்னா நீங்கள் ஜிஎஸ்டி போட்டுக்கலாம். ஜிஎஸ்டி இல்லாத ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா ஜிஎஸ்டி நீங்கள் 0 டேக்ஸ் போட்டு பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பில் போடுறப்ப அப்படிதான். ஸோ ஒரு நியூ பில் கொடுக்குறீங்க, எந்த பில்லோ அந்த பில்லை சூஸ் பண்ணி பில் போடுறீங்க. பில் போட்டுட்டு யாராச்சும் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறோம். என்னென்ன ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே சிம்பிளாக நான் பில்லிங்கே காமிக்கிறேன் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேமரா தெரியும். இந்த கேமரா எதுக்காக அப்படின்னா, இன்கேஸ் பார்கோட் இருக்குது அப்படின்னா நீங்கள் முன்னாடி வெப்கேம் முன்னாடி இப்படி உங்கள் ப்ராடக்ட் இப்படி காமிச்சிங்க அப்படின்னா போதும், நீட்டாக வந்து பார்கோடு ஸ்கேன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக எங்கள் ப்ராடக்ட் சூஸ் ஆகிக்கும். ஸோ ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரஸ்லிஷிஸ் சூஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் சேம் கஸ்டமர் வர்றாங்க, அந்த கஸ்டமருக்கு இன்னொரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ட்ரஸ்லிஷிக்கு பதிலாக வேறு ஏதாவது சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ டோட்டல் 830 பில் அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ இங்கே டேக்ஸ் இல்லாத ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறனால இவங்க இன்னும் ஜிஎஸ்டி இல்லை, ஐ மீன் சின்ன ஷாப் அப்படிங்கிறனால ஜிஎஸ்டி இவங்ககிட்ட இல்லை. ஸோ 0% போட்டிருக்காங்க. எந்த கஸ்டமரோ அந்த கஸ்டமரை சூஸ் பண்ணிட்டு, நான் ஆக்சுவலாக கஸ்டமர் இங்கே சூஸ் பண்ணல, பிகாஸ் அவங்க ஃபோன் நம்பர்ஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் கஸ்டமர் சூஸ் பண்ணல. சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் அவங்க கொடுத்து இந்த பர்ச்சேஸ் 830 அப்படின்னா நீங்கள் வேணால் டிஸ்கவுண்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரஸ்லிஷி இந்த கஸ்டமருக்கு நான் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்க விருப்பப்படுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ 20% கொடுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் 80, 20% போட்டேன் அப்படின்னா 64 தான் எனக்கு வருது. ஸோ டிஸ்கவுண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம், பர்சன்டேஜாகவும் கொடுத்துக்கலாம், ருபீஸாகவும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கஸ்டமரை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 800 பில் அமௌண்ட் அப்படின்னா எல்லா கஸ்டமரும் ஃபுல்லாக கொடுத்துட்டு போக மாட்டாங்க, சில கஸ்டமர் அப்புறம் கொடுக்குறேன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ரொவிஷனுக்கு நீங்கள் இப்போ 800 அப்படின்னா ஒரு 600 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை கொடுத்துட்டு என்ன மோடில் பேமெண்ட் வந்திருக்கு, கேஷாக கொடுத்துருக்காங்களா, ஃபோன்பேவா, கூகுள் பேவா, அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் 4 ஃபார்மேட்டில் பில்லை ஜென்ரேட் பண்ணலாம். எய்தர் ஐ மீன் A4 ஷீட்டில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி ஒரு பிரிண்டர் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம், இல்லை வந்து A5 ஷீட் அந்த மாதிரி சின்ன ஷீட்டில் பண்ணி தெர்மல் பிரிண்டர் அது மாதிரி நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி கூட பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணுறனாலும் சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பில் ரிசீவ் ஆயிரும். ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க பில்லை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ போட்ட எல்லா பில்ஸுமே இங்கே வந்துடும், எந்த கஸ்டமருக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லா பில்லுமே இங்கே வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்ஸை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறதோ வாட்ஸ்அப் அனுப்புறதோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை பில்லை பார்க்குறதோ என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்லிங். அதே மாதிரி கஸ்டமர்ஸோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், இது வரைக்கும் வாங்கியிருக்க எல்லா கஸ்டமர்ஸோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் அட்ரஸ், அவங்களோட பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ தர வேண்டியது இருக்குது, டியூ டேட் எப்போ தரேன்னு சொல்லியிருக்காங்க, கஸ்டமர்ஸ்க்கு பாயிண்டிங் சிஸ்டமும் நம்ம தர்றோம், அந்த மாதிரி பாயிண்டிங் சிஸ்டம் எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பர்ச்சேஸ் நடக்கும்போது அந்த கஸ்டமருக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி ஆட் ஆகும். ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் வேணால் பேங்க் டீட்டெயில்ஸும் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அக்கௌண்டிங்ஸில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. லெஜர் என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் பேமெண்ட் மோடில் நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது லெஜரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஸ்டேட்மெண்ட்ஸும் பார்த்துக்கலாம், ஒவ்வொரு லெஜருக்கு நடந்திருக்க டிரான்சாக்ஷனும் பார்த்துக்கலாம். எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டேட் ஃபில்டர், இந்த குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு, என்ன பர்பஸ்க்காக நடந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் டீட்டெயிலாக உங்களுக்கு இங்கே வந்துடும். எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் பார்த்துக்கலாம். சரி, அடுத்து எம்ப்ளாயீஸை வச்சுருக்கீங்களா, எம்ப்ளாயீஸும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, அடுத்தது வந்து அட்டனன்ஸ் எப்படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாய்க்கு அட்டனன்ஸ் போடணுமா, ஸோ எந்த டேட்டில் எப்படி வந்திருக்காங்க, எப்போ ஆப்சென்ட் ஆயிருக்காங்க, ஒருவேளை நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஃபிங்கர் பிரிண்டிங் சென்சார் சிஸ்டம் வச்சுருக்கீங்களா, அந்த எக்ஸல் எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேரோல்லேருந்து எல்லாமே இங்கே கேல்குலேட் ஆகிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேரோல் கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஷிஃப்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அதில் பிஎஃப் எவ்வளோ, இஎஸ்ஐ எவ்வளோ, டிடக்ஷன்ஸ் எவ்வளோ, ஸோ மிச்சம் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் பேரோல் இன்ஃபர்மேஷனும் இங்கே வந்துடும். இது எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட். சரி, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னோட ஷாப்பை வந்து நான் இ-காமர்ஸ்க்கு கொண்டு போக நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இ-காமர்ஸ் சிஸ்டம் இன்டெகிரேஷனும் இங்கேயே இருக்குது. இ-காமர்ஸ் ஒரு வெப்சைட் ரெடி பண்ணி ஸ்டாக் மேனேஜ்மெண்ட், ஸ்டாக்ஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம், மாஸ்டர் கேட்டகரி கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வச்சிருக்கிறது உங்களுக்கு இ-காமர்ஸ் வெப்சைட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் மென்னுக்கு கீழே இதெல்லாம் இருக்குது, உமனுக்கு கீழே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நீட்டாக கேட்டகரைஸும் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்கள் ஆஃபர் டிஸ்ப்ளே பண்ணணுமா, உங்களோட இ-காமர்ஸ் வெப்சைட்டில் பேனர் யூஸ் பண்ணி பேனர்ஸ்ங்கிற மெனு யூஸ் பண்ணி நீங்கள் ஆஃபர்ஸும் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். கேட்டகரி அலைன்மெண்ட், என்ன ஆர்டரில் கேட்டகரி தெரியும் உங்களோட இ-காமர்ஸ் வெப்சைட்டில், அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யாராச்சும் உங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் வந்து அந்த கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணல, பட் என்கொயரி மட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் இங்கே வந்துடும். கஸ்டமர் என்கொயரி, ப்ராடக்ட் என்கொயரி அது கீழே வந்துடும். உங்கள் இ-காமர்ஸில் பிளாக்ஸும் நீங்கள் வச்சுக்கலாம். கூப்பன் கோட் நீங்கள் ப்ரொவைட் பண்ண ஆசைப்படுறீங்களா, அதுவும் இங்கே இ-காமர்ஸ் வெப்சைட்டில் பண்ணிக்கலாம். எல்லா ஆர்டர் ட்ராக்கிங் இங்கே வந்துடும். ஸோ பேமெண்ட் கேட்வே இன்டெகிரேட் பண்ணுமா, அதுவும் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்கள் இ-காமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக கேட்டகரைசேஷனாக உங்கள் ப்ராடக்ட்டை வியூ பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்து, டிஸ்கிரிப்ஷன், லாங் டிஸ்கிரிப்ஷன், அந்த இ-காமர்ஸ் ப்ராடக்ட் கூகுளில் எஸ்இஓவும் ரேங்க் பண்ணி கொடுத்து, ஒரு யூசர் வராங்கன்னா கார்ட் மேனேஜ்மெண்ட், ஆர்டர் மேனேஜ்மெண்ட், பேமெண்ட் கேட்வே இன்டெகிரேஷன், இந்த மாதிரி கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் இ-காமர்ஸ் சொல்யூஷன் இந்த ஒரே ப்ராடக்ட்ல உங்களுக்கு வந்துடும். ஸோ இ-காமர்ஸ் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சரி, அடுத்து ரிப்போர்ட்ஸ் எப்படி எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் பிஸ்னஸில் வந்து இன்னைக்கு எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, நேற்று எவ்வளோ நடந்திருக்கு, இந்த மாதம் எவ்வளோ, இந்த வருஷம் எவ்வளோ, எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். பர்ச்சேஸும் அதே மாதிரி பார்த்துக்கலாம். ஸ்டாக் வைஸ் இண்டிவிஜுவல் ரிப்போர்ட். ஸோ இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, எவ்வளோ பர்ச்சேஸ் நடந்திருக்கு, அந்த ஸ்டாக்ல மட்டும் எவ்வளோ ப்ராஃபிட் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, ஆடிட்டிங் பண்ணணுமா, ஆடிட்டிங் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட் இருக்குது. அழகாக ஜிஎஸ்டி கிளிக் பண்ணி இந்த ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க இந்த மாதிரி நீட்டாக ஆடிட்டர் கேட்குற இந்த ஃபார்மேட்டில், நிறைய ஆடிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் நீ கேட்குறாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, இன்னும் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்னு ஒன்று வச்சுருக்கோம். இந்த டேட்டில், இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த லாஸ்ட் 1 வீக் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 1 வீக்கில் எனக்கு எந்த டைமில் அதிக சேல்ஸ் நடந்திருக்கு, 9 to 10 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான சேல்ஸ் நடந்திருக்கு, அதிகமான டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6 to 7 நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி டெய்லி வந்து எந்த டைமில் எனக்கு அதிக சேல்ஸ் நடக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும். எந்த ஸ்டாக் எனக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு போகுது, ரொம்ப அதிகமாக சேல்ஸ் ஆகிற ஸ்டாக் என்ன, ட்ரிபிள் சாக்லேட் அப்படின்னு என்ன அர்த்தம், நான் ட்ரிபிள் சாக்லேட் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணணும். சாக்லேட் கப்கேக் எனக்கு போகவே இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் நான் சாக்லேட் கப்கேக் செய்ய மாட்டேன். எந்த கஸ்டமர் அதிகமாக நம்மகிட்ட சேல்ஸ் பண்ணுறாங்க, ஐ மீன் வியாபாரம் பண்ணுறாங்க, எந்த டேல அதிகமாக சேல்ஸ் நடக்குது, தேர்ஸ்டேவா, டியூஸ்டேவா, மண்டேவா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாம் போக, இதெல்லாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படுறது. சரி, எனக்கு ஓகே, எனக்கு கஸ்டமர் வந்து இப்போ நிறைய என்கொயரிஸ் வருது அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த என்கொயரிஸ்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்கன்னா, சிஆர்எம் ஆப்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த சிஆர்எம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ரஸில் நடக்கிற ஒர்க் ஆகட்டும், இல்லை கஸ்டமரோட என்கொயரிஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் இந்த சிஆர்எம் யூஸ் பண்ணி இதுலேயே ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லை, இன்டெப்த்தாக நான் ஒவ்வொரு மெனுக்குள்ளேயும் போனேன் அப்படின்னா ஒவ்வொரு மெனுலையும் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இது நான் ஜஸ்ட் ஹை லெவலில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட்டை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு நீடுக்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கு போகணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. இன்டெப்த்தாக டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு சாஃப்ட்வேரில் நாங்கள் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். ஸோ ஜஸ்ட் வாங்க, ட்ரையல் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். டெமோக்கு வேணுமா டெமோ கொடுக்குறோம். ட்ரையல் உங்களுக்கு இருக்குது, ஒரு 1 or 2 days ட்ரையல் தர்றோம். ட்ரையல் கூட நீங்கள் எடுத்து அவைலபிள் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு சப்போர்ட் வேணுமா, எல்லா சப்போர்ட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். என்ன வேணாலும் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் பண்ணித்தர்றோம். ஸோ சின்ன சின்ன என்ஹான்ஸ்மெண்ட் வேணுமா, கஸ்டமைசேஷன் வேணுமா, அந்த கஸ்டமைசேஷன் என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாமே உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். இல்லை எனக்கு இந்த சாஃப்ட்வேர் டெடிக்கேட்டடாக வேணுமா, அந்த டெடிக்கேட்டடும் இதுலேருந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம். என்ன டெடிக்கேட்டட் மாடியூல்ஸ் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ, இந்த சாஃப்ட்வேரில் இல்லாத மாடியூல்ஸ் எனக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்னா அந்த டெடிக்கேட்டட் மாடியூல்ஸும் நம்ம பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு இடத்துல உங்கள் கம்ப்ளீட் பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ எம்ப்ளாயிஸ் வச்சுருக்கீங்களா எல்லாத்துக்கும் ஆக்சஸ் கொடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ட்ரையல் எடுத்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.